தமிழை போற்றி. பிரியாணியை எப்பயுமே சாப்பிடலாம். காலையில் சாப்பிடலாம், மதியம் சாப்பிடலாம், நைட்டு சாப்பிடலாம், எந்திரிச்சோன்னே தடக்கலாம். அதிகாலை 3 மணிக்கு கூட சாப்பிடலாங்க. பிரியாணினா பேஸ் அருமையா இருக்கும். இப்படி நினச்சிக்கிட்டுதான் போய் வண்டி விட்டு கூட்டம் கூட்டமா போய் சாப்பிட்றாங்க. அப்படித்தான் வந்து சென்னையில வெஸ்ட் மாம்பலம் பக்கத்துல இருக்கு ஹைதராபாத் எஸ்எஸ் பிரியாணி கடைக்கு ஒரு அக்கா போய் சாப்பிட போயிருக்காங்க. அப்படி பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. தட்டுல வந்து புழு கணக்க நெளிஞ்சிட்டே போயிருக்கு. அவங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகும் போல. சரி கண்ணுல பிரச்சனை, இந்த கரக்கத்துல இருந்து வந்தா ஒரு அலாலையா புழுவா நெளிகிற மாதிரி தெரியும். விட்டமின் பிரச்சனைனால. அதே வந்து இப்படி இப்போ கண்ணுன போனா அது நிறையா புழுவா தெரியுமே. வந்து இப்போ ஒத்த புழுவா தெரியுது. சிங்கிள் புழுவா 4, 5 புழு மட்டும் தெரியுது. அது வந்து கண்ணு பிரச்சனை நிறையா தெரியுமே அப்படின்ட்டு நல்லா அது பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா புழுவுதேங்க. புழு மாசம் ஒரு இன்ச்சுக்கு இருக்கு. சைனாக்காரனா இருந்தேன்னா அதுக்கு தனியாக சூப் போட்டு சாப்பிட்ருப்பியான். பாவம் தமிழச்சியா போயிட்டாங்க, சாப்பிட முடியல. வயிற்றறிச்சல் போட்டு என்னங்க இப்படி வச்சுருக்கீங்கன்னு நம்ம அண்ணன்ட்ட, அதை கடைக்கார அண்ணன்ட்ட கேட்டிருக்காங்க. பாய்ட்டு அவர் கெட்டதே மாயம் ஃபோனை போட்டு தள்ளிட்டாரு. ஃபோனை போட்டு அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து அந்த ஏரியா பயங்கர வெட்டி போயிலுங்க, வீணா போனவங்க, அதிகாரிகள் போலீஸும் அவரே கூப்பிட்றாப்புல. புழு சாப்பிட்டது பிரியாணியில் புழுவு. கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அந்த அக்கா. இவர் கூப்பிட்றாப்புல போலீஸையும் உணவுத்துறை அதிகாரிகளை இவர் கூப்பிட்றாப்புல. என்னங்கடா இங்கே வந்து அது எப்படி சொல்கிறப்ப சாப்பாடில் புழு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலை. உண்மையை நிரூபிச்சுக்கோங்க, வந்து பார்த்துங்க, உண்மையான நிறுவிங்க, வந்து எங்கனை வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க, அப்படி கூப்பிடல, ஆய்வு நடத்திக்கிங்கண்ணே. பாருங்கள் நம்மளாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்னான்னு கேளுங்க, அவளை அடிச்சு வரட்டுங்க. இந்த தோணியில் கூப்பிட்டு கூட்டம் கூடிருச்சு. ஆனால் அந்த அக்கா சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஆள் அவங்க. அதெல்லாம் எவனுக்குன்ட்டு பயப்படல. அதில் வந்து யாருன்னு தெரியல, ஒருத்தர் எஸ்பிஐ மாதிரி தான் இருக்காப்புல, ஏதோ போலீஸ் உளவுத்துறை அதிகாரி மாதிரி. அவர் சொல்கிறப்ப கத்திரிக்காயில் கடந்திருக்கோம் அப்படின்னு. அந்த அம்மா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் அடைஞ்சு நீ பார்த்தியா கத்திரிக்காய் அடைஞ்சுங்கிற சாப்பிட்டது நான் நீயா தின்ன அப்படி இப்படின்னு அவர் வந்து வீடியோ ஆஃப் பண்ணுங்கிறேன். என்ன எதுக்கு வீடியோ ஆஃப் பண்ண சொல்கிறேன்னு கத்திட்டாங்க. உடனே அவர் அப்படி பதுங்கி ஓடிட்டாப்புல. காவல்துறை வந்து இவங்க அந்த அக்கா உடனே இப்போ நிலைமை மாறுது. இவங்க கூப்பிட்டு போலீஸ் வராங்க, உளவுத்துறை அதிகாரி வராங்க, உணவுத்துறை அதிகாரி வராங்க, எல்லாம் வராங்களே, நம்மளை இது பண்ணி விட்றாங்களோன்னு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டாங்க. அவங்க உடனே பார்லிமெண்ட்டுக்கு வராங்க, எல்லா டிவிக்காரங்க வராங்க. போலீஸ் உள்ளேயே விடலைங்க அவங்கள. வழக்கமாக வந்து என்ன செய்வாங்க, அந்த உணவுத்துறை அதிகாரிலாம் ஒரு தன்னையெல்லாம் இருக்கார், அவரெல்லாம் போய் கடையில் போய் ஆய்வு பண்ணால் பின்னாடி கேமராமேனு ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் கூட்டு போவார்ல. ரிப்போர்ட்டர் உள்ளே விடலை. இந்த அக்கா வீடியோ எடுக்கும் போது அதையும் முடிங்கிறாங்க செல்ல வந்து என்ன எத்தனை சிக்கனோ தெரியல, சிக்கனு மட்டன் எல்லாம் புழு போல. எவனையும் யாரையும் வீடியோ எடுக்கல, உள்ளே விடலை. வந்து இது பண்ணுறாங்க. காவல்துறை அதிகாரி சொல்கிறார், வேணாம் பிரச்சனையாக வளர்க்காதீங்க, பிரச்சனை வரும், மொத்தமாக கூடிடுவாங்கன்னு காவல்துறை அதிகாரி சொல்கிறேன். எங்கள் அசிங்கமாக இல்லை அப்படியே அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறேன், என்னங்க நீங்களே தூண்டி விடுறீங்க, நீங்களே சேர்த்து சொல்லுவீங்க போல, கலவரத்தை இழுக்க சொல்லுவீங்க போல அப்படின்னு சொல்கிறாப்புல. ரிப்போர்ட்டர் பிடிச்சி கிளிக்கிறாப்புல. காவல்துறை பேன்ட்டு முழிக்கிறாரு. அப்போ உணவுத்துறை அதிகாரி உள்ள செக் பண்ணிட்டு வரவர்கிட்ட என்னன்னா சாம்பிள் எடுத்துருக்கோம். வண்டியாக பேசுவாருங்க. வண்டியாக வந்து இந்த அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, கடைக்கு சீல் வச்சுட்டோம்னு சீன் போடுவாருங்க. இப்போ பார்த்தா வந்து அப்படி சாம்பிள் எடுத்துக்கோங்க அப்படின்னு பயந்து இருள் அடிச்சு போகிறாரு. ஏன்னா அதை இனத்தை உள்ளே வச்சு என்னது நொங்கு விட்டாங்களா இல்லை அப்போ இது பண்ணிட்டார்களா என்னன்னு தெரியல. ஏன் அதிகாரிகள் பயந்து போயிருக்காங்க. ஏற்கனவே இந்த உக்கடம் பகுதியில் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு உணவுத்துறை அதிகாரி போய் இந்த சும்மா எல்லா ஹோட்டல்களையும் போயிட்டு வந்து ஓகேன்னு டிக் பண்ணார். அப்போ ஒரு நிருபர் போய் ஏங்க இப்படி செக் பண்ணாமே ஓகேன்னு போட்டு வரீங்க, நல்லா இருக்குன்றீங்களே, நீ உனக்கு வந்தால் தெரியும், இது இந்த ஏரியாவில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, பெரிக்காடை போட்டு மறைச்சிருவாங்க, யாரையும் வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு உணவுத்துறை அதிகாரி சொல்கிறாரு. அதே நிலைமை தான் இந்த எஸ்எஸ் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி கடையில் நடந்திருக்கும் போல். எவ்வளோ என்ன தெனாவட்டும் பாரு, புழு இருந்தது தப்பு. அதுக்கு என்னன்னா வந்து நீ வந்து இப்படி இது பண்ணுறீங்க, அந்த அக்கா அப்படி மரட்டி உருட்டுறீங்க. நீங்கள் இவங்க திங்க போய் தானே, நம்ம போய் திங்கிறதுனால தானே இது எந்தவனா போடுவான் திம்பாங்க. போதைக்கு எனக்கா எப்படி கஞ்சா அடித்தா போதா இருக்குமா, பீடி குடிச்சா போதா இருக்குமா, தண்ணி அடித்தா போதா இருக்குமா, அது மாதிரி பிரியாணினா ஒரு போதானக்கு ஆயிடுச்சு. பிரியாணி திங்கலைன்னா செத்துருவாங்க போல. அந்த மாதிரி இருக்காங்க. இந்த நிலமெல்லாம் என்னைக்கு மாறும் தெரில. அதுவும் பாருங்கள், கார்த்திகை மாதம் இப்போ ஒரே சிக்கனத்தையும் போடுறியா அது பண்ணுறியா. கார்த்திகை மாதம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, கம்மியாக இருக்கும். சிக்கன் மிச்சம் சிக்கனில் என்ன செய்வார், இப்படித்தையும் அழுக விட்டு புழு முழுதாக போட்டு இது பண்ணுவார். நாளைக்கு புழு ஸ்ப்ரேன்னு கூட நீ சொல்லி போட்டுருக்கலாம்டா. அது தனியாக வந்து புழு இருக்குங்க, புழு ஸ்ப்ரே, புழு சூப்பு அப்படின்னு போட்டாலும் நம்ம நாயாக இருக்குடா. அதை ஏன்டா சொல்லாமல் இப்படி செய்கிறீங்க, நீங்களே வழங்குவீங்களாடா, அடுத்த சொத்தில் இப்படி செய்கிறீங்களே, நீங்களாம் ஒரு இதோட நடங்கடா. கேட்டால் உலால் செஞ்சுருக்கேன் அலால் செஞ்சுருக்கேன் நான் அது பேசுவாங்க. இதை சரி வாருங்கடா. உங்களை நம்பி சோறு நீங்கள் வரையான், பிரியாணி நீங்கள் வரையான், அவன் காசுலதே நீங்கள் வந்து உடம்பு வளர்க்குற, அவன் காசுலதே எல்லாம் இது பண்ணுற, அவனுக்கு ஒரு நல்ல தரமான உணவு உனக்கு நினைக்கலன்னா நீங்களா என்னடா மனுஷங்க. தமிழை போற்றி.